பாதி அப்பளத்தை தின்னுட்டோம். இருந்தாலும் நம்மளுக்கு பசங்களுக்காக காட்டுறது சில்லி அப்பளம் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம குருநாதசாமி கோயிலுக்கு நம்ம திருவிழாவுக்கு போயிருந்தோம். அந்த திருவிழாவோட ஃபஸ்ட்டு வீடியோ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தோம். செகண்ட் வீடியோ இது நைட் வியூவில் பயங்கரமாக இருக்க போது மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக கதறல் செதறல் உயிர் பயம் உயிரே போகிற அளவுக்குலாம் ரைடிங்லாம் இருக்க போது எல்லாமே நீங்கள் இதை பார்க்க போகிறீங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக விசிட் பண்ணுறீங்கன்னா எல்லாமே ராவ் ஆடியோவாக இருக்க போது எந்த ஒரு வாய்ஸ் ஓவரும் இல்லை. கோயிலில் என்ன நடந்துச்சோ அதை எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. காட்சி ஆரம்பிக்கிறது. வாங்க 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 வாங்க. இந்த காட்சி ஆரம்பமாக போகிறது. பார்க்க வேண்டும் முடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் சூத்திரமாக ஒரு வருஷத்துல ஒரு கடவுள் இந்த மாதிரி எதிலடா 18 லக்கி நம்பராடா. இதோ சொல்றீங்க ஏறும்போதே கைவாகுது. மக்களே கஷ்டப்பட்டு பயமா இருக்கிறது. சொல்லு சூப்பராகுது. கட்சியெல்லாம் பின்னாடி இருக்காரு. ஒரு தலைவா பயந்து
ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. அந்த பையனாக்கு அப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினா எங்களை காட்டி. இந்த கதறல சத்தத்தெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோவேன், காது வலி எடுத்து நீங்கள் எஸ்கேப் ஆயிடுவீங்க தான் வீடியோ பீட் பண்ணிட்டேன். வேறு லெவலில் கதறிக்கிட்டு கிடக்குறாங்க பசங்க. அதெல்லாம் காதலை கேட்க முடியாது, காதலை ரத்தம் வருங்கிறதுனால தான் மியூட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மரண பயத்தை காட்டிவிட்டார்கள். அதுல தான் அந்த ஓட்டு ஓட்டினாடா, இவன் போட்டு இப்படிங்கிறோம் இப்படிங்கிறோம். அதை விட இது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் தான் பரவாயில்ல. ஆனா பயமா இருக்கு. ஒரு வயிறு ஐயோ எந்த பக்கம்டா போனோம்? அது அப்படிதான். இதுக்கு மேல ரைடு கீடுன்னு கேட்டீங்க, எல்லாருமே கருவ இருக்கும்டா. பைக்ல என்ன 10,000 கிலோமீட்டர்ல 20,000 கிலோமீட்டர் ஓட்டிக்கலாம். அடிவழியில இப்படி தலையில இறங்கணும். 10,000 கிலோமீட்டர் 20,000 கிலோமீட்டர் ஓட்டிக்கலாம். ஆனா இதுல முடியாதுடா, இதுல முடியவே முடியாது. நெஞ்செல்லாம் அடைச்சிக்கிச்சு. பாதி அப்பளம் தின்னுட்டோம், இருந்தாலும் நம்மளுக்கு பசங்களுக்காக காட்டுறது சில்லி அப்பளம் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க குருநாதசாமி கோயிலுக்கு வந்தது உண்மைதான். ஆனா உயிர் பயத்தை தாண்டி உயிர் பழச்சி இங்க வந்து நின்றுக்கிறோம். அது அப்புறம் முன்னாடி சாப்பிட்டு வேணா ஓகே. இன்னும் கொஞ்சம் பொடி போட்டு இப்ப எங்க போறோம்? கேட்டாருக்கு போறோம். இவ்வளவு நேரம் எங்களுக்கு மறந்துடாதா? ஆமா, இதுக்கு போறதுக்கான எண்ணமே ரைடரா உள்ள அவங்க எப்படி ரைட் பண்றாங்க.
எல்லாரும் பின்னாடி வாங்க, ஒரு வீடியோ எடுத்துட்டு போலாம். பின்னாடி view பாருங்க எப்படி இருக்கு. வாங்க 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 ஆகாய மரண கோட்டையில் இந்த நிகழ்ச்சியுடன் ஆரம்பம். பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, போகலாமா போகக்கூடாதா என்று சுந்தரம் நாம ஈஸ்வரம் நம்ம வாருங்கள். மரணத்தை மடியிலே கட்டிக்கிட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம் வணக்கம். மந்தியோர் என்னங்க ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்த காட்சிக்காக அனுமதி சீட்டுகள் கொடுக்கிறது. பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, போகலாமா போகக்கூடாதா என்று சிந்தனை பண்ணாம யோசனை பண்ணாம வாருங்கள். எல்லாம் யூடியூப் கவர் பண்றேன். ஹலோ எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன். மரணத்தூர் ஞான அவர் நான் ஜென்ரலாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தப்ப இவங்க எல்லாமே நம்ம அந்தியூர்காரங்க மேட்டூர்காரங்க எல்லாமே வந்துட்டு ஒரு கூட்டமாக வந்திருக்காங்க. அந்த இடத்துல நம்மளை பார்த்துட்டு யார் என்னன்னு பார்த்துருக்காப்புல பயங்கரமாக ரெகக்னைஸ் பண்ணியிருக்காரு அவர். நம்ம லடாக் ரைட் வேறு லெவலில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பயங்கரமாக செட் ஆகிருக்கு. அதெல்லாமே பல்சர் லவ்வரு, 220 லவ்வரு, 90s கிட்ஸ் லவ்வரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். அவரை பொறுத்த வரைக்கும் மொத்த அவங்க கூட்ட நண்பர்களையும் கூட்டு வந்து இன்ட்ரோ கொடுத்து பேசி வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் நாங்கள் இந்த கோயிலேருந்து நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியும் பயங்கர ஃபுல்ஃபில்லாக பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக போனோம். ஏன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸோட சொந்தங்கள் இந்த மாதிரிலாம் வந்து நம்மளை ரெகனைஸ் பண்ணி நாம் ஒரு காலகட்டத்தில் சூப்பராக ரைட் பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர் அந்த இடத்துல சொன்னது என்னென்னா, நிறைய பேர் உங்களை பார்க்குறாங்க, எப்படி வந்து அப்ரோச் பண்ணி பேசுகிறதுன்னு தெரியல அப்படின்னு தான் சொல்கிறாரு அவருமே. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யாரும் தயங்க வேணாம், வந்து பேசுங்க. நீங்கள் இல்லாமல் நான் இல்லவே இல்லை. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஆல். மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க.